வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 2 விதமான கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இனிப்பு பிடி கொழுக்கட்டை, இன்னொன்று காரப்பிடி கொழுக்கட்டை. இந்த 2 கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி சொல்கிறது போல் செஞ்சிங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறமும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய கொழுக்கட்டை ரெசிபி போட்டிருக்கேன். அதே போல் கொழுக்கட்டை மாவு எப்படி செய்யணுங்கிறதையும் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த 2 கொழுக்கட்டையும் நல்லா மிருதுவாக சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லத்தை அளந்து எடுத்துருக்கேன். நல்லா இடிச்சிட்டு அளந்து எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லத்தை பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். மாவு எந்த கப்பில் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பால் வெல்லம் தண்ணி எல்லாம் அளந்து எடுத்துக்குங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். கரைஞ்சால் மட்டும் போதும், நமக்கு வெள்ளை பாகெலாம் வரணுன்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. வடிகட்டி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் இடிச்சிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். இது தண்ணி நல்லா கொதி வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு சேர்த்துக்கணும். தேங்காயை நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது வந்து வீட்டிலே ரெடி பண்ண கொழுக்கட்டை மாவு தான். வறுத்த மாவு அப்படிங்கிறதுனால நான் வறுக்கலை, அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற மாவு அப்படின்னாக்கா லைட்டாக மாவை வறுத்துட்டு சூடு வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க, அப்போ தான் நல்லா வரும் கொழுக்கட்டை. இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து ஃபுல்லாக தீயை குறைச்சிட்டு நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. மாவு ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா வெந்து இது போல் நல்லா திக்காகி வந்துடும். இன்னுமே இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும், கடாயில் ஒட்டாமல் நல்லா அது போல் நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்குமே நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா இது போல் செய்யும் போது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. மாவு பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன், சட்டியில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாவை கிண்டின உடனே பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க, அதே கடாயில் வைக்க வேணாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இது நல்லா கொஞ்சம் சூடு ஆறணும். சூடு ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டை பிடிக்க முடியும். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்ம காரப்பிடி கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிப்போம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடுசாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி 1 கப்பு மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து சரியான அளவாக இருக்கும். இது கூடவே இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மாவை சேர்க்கணும். மாவு சேர்க்கும் போது அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இது போல் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டு கலந்துக்கிட்டே கொட்டுங்க, அப்போ தான் மாவு கட்டி தட்டாமல் நல்லா ஒன்று கலந்து வரும். நல்லா மாவை கொட்டினதுக்கு அப்புறம் ஒத்தாப்பில் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு இருங்க. எல்லா பக்கமும் திருப்பி விட்டு மாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 3 நிமிஷம் டைம் கொடுங்க, நல்லா திருப்பி திருப்பி விட்டு. அப்போ தான் கொழுக்கட்டை நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா இது போல் கலந்து எடுத்துக்குங்க. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் கொழுக்கட்டை பிடிச்சி வேக வைக்கணும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன், நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஆற வச்சுருந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டைக்கான மாவு நல்லா ஆறி இருக்கும். கையில் கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் தடவிட்டு நல்லா மாவை ஒரு தடவை இது போல் கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கையில் நெய் தடவிட்டீங்க அப்படின்னாக்கா கொழுக்கட்டை நல்லா கையில் ஒட்டாமல் இது போல் பிடிக்கிறதுக்கு வரும். இது போல் செஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ இதை நம்ம இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்குவோம்.
இப்போ நான் இட்லி தட்டில் துணி போட்டு தான் நான் இன்றைக்கி வேக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சாதாரணமாக வேக வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் தடவிட்டு வேக வைங்க. அதே போல் கொழுக்கட்டையை ரொம்பவும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்க வேணாம். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு எடுக்கிறப்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்மளோட கார பூரணமும் ரெடியாக இருக்கும். இதையும் நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம சப்பாத்தி மாவு போல் இது போல் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்குங்க. உங்களுக்கு வந்து தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் அப்படின்னாக்கா லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செஞ்சோமோ அதே போல் இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இதே போல் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இனிப்பு கொழுக்கட்டை வேகங்காட்டியும் பார்த்திங்கன்னா இதை ரெடி பண்ணிடலாம். இந்த கொழுக்கட்டையும் பார்த்திங்கன்னா இதே போல் நல்லா தேங்காய் நிறையா சேர்த்து இதே போல் செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட இனிப்பு பிடி கொழுக்கட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. அதையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா உடனே எடுத்திங்கன்னா எடுக்க முடியாது. கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். அதுக்கிடையில் நம்ம இந்த காரப்பிடி கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்குவோம். இந்த 2 கொழுக்கட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கனாலே போதும். ரொம்ப ஈஸியாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் காரப்பிடி கொழுக்கட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்துக்குவோம். அவ்வளோதான் இன்றைக்கான 2 வகையான கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கொழுக்கட்டை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த கொழுக்கட்டை ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பூர்ண கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை ரெசிபிலாம் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.